إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றுவோம், புகழ்வோம். எம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சாந்தி சமாதானம் உரைப்போம். இறுதி நாள் வரைக்கும் அன்னவரின் அடிச்சுவடை பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருவதனத்தை நாளை மறும நாளையிலே நேரடியாக பார்க்கக்கூடிய அரிய வாய்ப்பை எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானார். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகளாவிய ரீதியில் ஜனரஞ்சகப்படுத்தப்பட்ட எம் இஸ்லாமிய கொள்கையும் கோட்பாடும் பரவலாக இருக்கின்ற இவ்வேளையில் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒட்டுமொத்த சமூகமும் இஸ்லாமியனாக வாழ்ந்தால்தான் மறும நாளையில் சொர்க்கத்தை பெறலாம் என்கிற ஒரு உண்மையை ஒற்றுக்கொண்டாலும், இஸ்லாம் என்று கூறிக்கொண்டு எமக்குள் சில சச்சரவுகளும் சில பித்தலாட்டங்களும் குரல்வான குணபாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது. அதில் மிகையாக ஒரு மனிதன் அந்த பிறவிலும் பித்தலாட்டத்திலும் இருப்பானாக இருந்தால் மறும நாளையில் சுவனத்தை நுகரவே முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் நாம் மாட்டிக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மறும நாளையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தொழுதாலும் வணங்கினாலும் நோன்பு நோட்டாலும் ஹஜ்ஜி செய்தாலும் இதர வணக்க வழிபாடுகளை இன்றியமாது செய்து கொண்டாலும் சொர்க்கத்தில் போக முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சத்தை பற்றி நாம் பார்க்கலாம். அதுதான் தாயையும் தந்தையையும் மதியாமல் அவர்களின் பெருமானத்தை புரியாமல் வாழுகிற என் பிள்ளைகளின் சம்பவம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக பெருமானத்தை கொடுத்து தாயும் தந்தையும் உலகத்தில் மதிக்கத்தக்கவர்கள் என்கிற பெரியதோர் பெருமானத்தை கொடுத்து வைத்திருக்கின்ற வேளை அவர்களால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் அவர்களை சிறுமைத்தனமாக கையாளுகிற விதம் என்பது இந்த உலகத்தில் அவர்கள் வாழலாம், நோன்பு நோக்கலாம், ஹஜ்ஜி செய்யலாம், ஏனைய வணக்க வழிபாடுகள் எதை அவர்கள் நியமமாக செய்தாலும் அவர்கள் நரகத்துக்கு போக வேண்டிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவர்களை சூழ்ந்து கொள்ள. அன்புக்குரிய சகோதரர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிற போது வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை தவிர இந்த உலகத்தில் வணங்கப்படுவதற்கு யாரும் இல்லை, அவனை மாத்திரத்தான் வணங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக வபில் வாலிதைனி இஹ்சானா, அதற்கு அடுத்தபடியாக தாயையும் தந்தையையும் அழகிய முறையில் பரிமாறித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவதை பார்க்கிறார். இந்த வசனம் ஒரு மிக முக்கியமான செய்தி அழகுறச் சொல்கிறது. முதலில் அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனை அன்றி வணங்குவதற்கு எவரும் இல்லை. இரண்டாவதாக வணங்குவதற்கு தகுதி என்றால் அந்த தாயும் தந்தையும் தான் பொருத்தம் என்கிற செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய உலகத்தில் வணங்கப்படக்கூடிய ஒரு ஸ்தானத்தை இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை அறிமுகப்படுத்தி காட்டுகிறான் என்றால், இந்த உலகத்தில் நான் வாழுகிற போது என் வாழ்வியல் நன்மையையும் தீமையும் அவர்களோடு இரண்டரக்கின்ற வாழ்வோடு நான் எடுத்து விட்டால் மாத்திரம்தான் மறும நாளையிலே சுவனத்தை நுகரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமே தவிர சிற்சில விடயங்களுக்காக சண்டையோடும் சச்சரவோடும் இற்றை வரை பேச மாட்டேன் என்கிற சத்தியத்தோடும் வாழ்கிற சிலருக்கு சில செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற போது
இந்த உலகத்தில் நீங்கள் பிறப்பதற்கு கருவூலமாக இருந்த தாயையும் தந்தையை இந்த உலகத்தில் யார் ஒருவன் பராமரிக்கவில்லையோ, நல்லுபகாரம் செய்யவில்லையோ, பணிவோடு வாழ்ந்து கொள்ளவில்லையோ, சங்கமிக்க வார்த்தைகளோடு அவர்களோடு வார்த்தை பிரயோகங்களை வைத்துக் கொள்ளவில்லையோ, அவர்கள் நாளை மறும நாளை நிச்சயமாக இறைவனுடைய நொம்பலமான வேதனைகள் அவர்களை பிடித்துக் கொள்ளும் என்ற செய்தியை அல்லாஹ் அவர் திருமறையில மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்படி என்றால் உலகத்தில் வாழ்கிற ஒரு தாயோடும் தந்தையோடும் கோபித்துக் கொள்ள, பிளவுபட்டுக் கொள்ள, புறல்வான புறத்தோடு வாழ்வதற்கான எந்த வகையான என்றாவது இருக்கிறதா என்று நாம் பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து மறிக்கின்ற காலப்பகுதிக்குள் நடந்த சில சம்பவங்களை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சகாபாக்களும் புடைசூழ்ந்திருந்த ஒரு இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கண்ணு கட்டிய தூரத்தில் ஒரு பெண்மணி பார்ப்பது மறைவிடமாக இருக்கிறாராம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை கண்டு கொண்டாலும் அதை காணாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்டுவிட்ட போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு ஃபத்வா கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நான் ஈமானோடு வாழ்கிறேன். என் தாய் இருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஈமானோடு இல்லை, முஸ்லிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களோடும் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் கட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு என் தாய் ஈமானியத்து முஸ்லிக்காக இருக்கின்ற நேரத்தில் என் தாயை நான் பார்த்துக் கொள்ளலாமா, பேசிக் கொள்ளலாமா என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சென்று உன் தாயோடு நீ பேசிக் கொள்கிறார்கள். இந்த செய்தி எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய செய்தியை சொல்கிறது தெரியுமா? இந்த உலகத்தில் வாழுகிற போது நாங்கள் எல்லாம் கோபப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து ஒரு இணை வைப்பாளரை தவிர இருக்க முடியாது. இணை வைத்திருந்த ஒரு தாயோடு கூட ஈமான் கொண்ட ஒரு பெண்ணை நீ சென்று பேசிக்கொள், அவர்களுக்கு தாய் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார் என்றால், இதைவிட தாண்டிய குற்றங்களும் பிளவுகளும் புரள்வுகளும் இந்த உலகத்தில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதற்குரிய சொல்கிறேன். வீடு கட்டித் தரவில்லை, வீட்டை முடித்துத் தரவில்லை, எனக்கு எந்தவித பணவசதியும் தரவில்லை, சொத்து சுகம் தரவில்லை, செல்வங்களை தரவில்லை, எனக்கு பேசிய பேச்சு வண்ணஞ்சமாக இருக்கிறது, கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் என்றெல்லாம் தாயோடும் தந்தையோடும் பேசாமல் இருப்பதற்கு, அவர்களை கோபித்துக் கொள்வதற்கு, நயவஞ்சகத்தனமாக வாழ்வதற்கு இந்த உலகத்தில் வாய்ப்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக முடியாத அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள், அழுத கண்ணோடு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அபூ ஹுரைரா உனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என் வீட்டுக்கு சென்றால் என்னை என் தாய் வஞ்சிப்பதை விட என் தூதரான உங்களைத்தான் அதிக பக்கம் வஞ்சுகிறார். எதற்காக செல்கிறாய்? முகம்மது ஒரு நண்பரா, அவரோடான் இருந்து கொள்ள வேண்டும், அந்த மார்க்கம் உனக்கு பிடித்திருக்கிறதா என்றெல்லாம் மார்க்கத்தை பற்றி பேசுகிற ஏசுகிற ஒருவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் என் தாயோடு நான் இருந்து விட்டால் உங்களுக்கு ஏசுகிற அந்த நேரத்தில் என்னால் தாங்க முடியவில்லை, மார்க்கத்திற்கு பேசுகிற நேரத்தில் என்னால் தாங்க முடியவில்லை யா ரசூலல்லாஹ், அதனால் என் தாயோடு நான் பேசவில்லை, நான் உங்களோடு வந்து கொள்கிறேன் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, உன் தாயோடு செல், ஏசினாலும் பேசினாலும் அடித்தாலும் உன் தாயோடு இருப்பதுதான் உனக்கு கடமை, அல்லாஹ் அதைத்தான் திருமறை வசனத்திலே சொன்னான் என்ற அடுத்த மாத்திரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள், தன் தாயோடு செல்கிறார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏசிய அன்னதாருக்கு ஏசி அதே தாய் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டு மீண்டும் இஸ்லாத்துக்கு பணிமுறை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக மாறிவிட்டால் என்ற சரிதைகள் சொல்வதை பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் எவ்வகையான குற்றங்கள் செய்தாலும் கூட தாயோடும் தந்தையோடும் பேசாமல் இருப்பதற்கு, கோபித்துக் கொள்வதற்கு, சண்டையிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் ஒருபோதும் இல்லை என்கிற செய்தியைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே. ஒரு மனிதன் தாயோடு தந்தையோடு இருப்பது என்பது எவ்வளவு சிறப்பான அம்சம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற போது ஒரு முறை சொல்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கில் இருந்து ஒரு சகோதரர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த முறைக்காக அறிவித்து விட்டார்கள். அந்த யுத்தத்திலே கலந்து கொள்வதற்காக ஒரு சகோதரர் வந்திருக்கிறார்.
அவர் சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், பல தூர மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்துள்ளேன். அல்லாஹ்வுக்காக இந்த புனித போரில் கலந்து கொண்டு நான் மரணித்தால் மறுநாளையில் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற அந்த இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இவ்வளவு மைல்களுக்கு அப்பால் நான் இந்த யுத்த களத்தில் கலந்து கொள்ள வந்தேன் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உன் தாயின் தந்தை உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற அடுத்த தினம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அவர்கள் வயோதிகம் அடைந்தவர்களா என்று கேட்டார்கள். ஆமாம் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உடனடியாக சென்று உன் தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய் என்று அப்படி அனுப்பி விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, யுத்த களத்தில் சென்று யுத்த முனையில் ஒருவர் மரணித்தால் அவனுக்கு சொர்க்கம் என்பது நிஜம் என்கிற வேலை, அதற்கு சமனான பணிவிடை அந்த தாய்க்கும் தந்தைக்கும் செய்வது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு வருகிறார். ஒரு சஹாபி கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், ஒரு பாரிய குற்றத்தை இழைத்து விட்டேன் யார் ரசூலல்லாஹ். என்ன குற்றம் என்று கேட்டார்கள். ஒரு பெண்ணை எனக்கு பிடித்திருந்தது. அந்த பெண்ணிடத்தில் பலமுறை சொல்லி நான் ஒரு திருமணம் முடிக்கப் போகிறேன் என்று சொன்னேன். அந்த பெண்மணி சொன்னால், உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு வேண்டாம் என்று மறுத்து விட்டார். ஒரு நாள் என்னிடத்தில் வசமாக மாட்டிக்கொண்டால் அந்த நேரத்தில் என்னை திருமணம் முடித்துத்தான் ஆக வேண்டும் என்று அவளுடைய உடம்பில் நான் என் கையை வைத்தேன். அவள் கழுத்து புறமாக நான் கையை வைத்து அவளை கழுத்து நசிப்பது போது வாசாங்கு செய்தேன். ஆனால் துரதிஷ்டவசமாக அவள் அப்படியே மறைத்து விட்டார் யார் ரசூலல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் எனக்கு ஜெயம் இருக்குமா என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் தாய் உயிரோடு இருக்கிறாளா என்று கேட்டார்கள். இல்லை யார் ரசூலல்லாஹ். ஒரு தாயின் சகோதரி உயிரோடு இருக்கிறாளா என்று கேட்டார்கள். ஆமாம் யார் ரசூலல்லாஹ். அப்படி என்றால் ஒரு தாயின் சகோதரிக்கு காலமெல்லாம் பணிவிடை செய்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொலை செய்த ஒரு குற்றத்தை கூட மன்னிக்கும் அளவான மனப்பான்குரிய ஒரு விடயம் தான் ஒரு தாயின் சகோதரியை கூட நீங்கள் பார்த்துக் கொள்ளும் என்ற செய்தியை எமக்கு இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர். இத்துணைக்கு மத்தியில் என் சமூக ஊரோட்டத்தில் இருக்கிற சில அம்சங்களை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் நான் தோழமை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மிகச் சிறந்தவர் யார் ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன் தாய் என்றார்கள். பிறகு யார் ரசூலல்லாஹ் என்று கேட்டார். அப்பவும் தாய் என்றார். பிறகு யார் என்று கேட்டார்கள். அப்பவும் தாய் என்றார். 3 முறை கேட்டார்கள். 3 முறையும் உன் தாய் என்றே சொன்னார்கள். 4வது முறை கேட்டார். அப்போதும் தந்தை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்களை அறிஞர்கள் விளக்குகிறார்கள், 3 முறை இருந்த அந்த தாய்க்கு அவ்வளவு சிறப்பம்சத்தை அல்லாஹ் கொடுத்தான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உதிப்பதற்காக ஒற்றுமையாக இருந்த அந்த தாய் குலம், அதனால் அந்த பெண்ணுக்கு 3 முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான் சந்தர்ப்பத்தை. அவள் தான் மிகச் சிறந்தவள் என்ற செய்தியை அந்த ஹதீஸ்களை அறிஞர்களை சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இது தாயின் சிறப்பம்சம் என்று தாயும் தந்தையும் பரிபாலிக்கப்படுவது எப்படி தெரியுமா? சில தோட்டங்களுக்கு காவற்காரர்களாக வைத்திருக்கிறார்கள், வீட்டிலே சமயக்காரர்களாக வைத்திருக்கிறார்கள். சிறு பருவத்திலே வாழுகின்ற போது அந்த பிள்ளைக்காக பணிவிடை செய்வதற்காக அந்த தாய் ஊனை இழந்தால், உறக்கத்தை இழந்தால், இருப்பிடத்தை இழந்தால், அவள் பட்ட அத்துணை துன்பங்களும் அடிப்படையாக இருக்கின்ற வேலை இத்துணையும் மறந்த இந்த மனிதன் தன் தாயையும் தந்தையையும் பிரித்தால் இருந்தவர்களாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். வெட்கமான ஒரு செய்தி இஸ்லாமிய சமூகத்தில். 2 பெண் பிள்ளை அல்லது 3 பெண் பிள்ளை பிறந்துவிட்டால் இவர்களை வளர்த்தெடுப்பதில் என் தொழிலில் இருக்கிற கஷ்டத்தை உணர்ந்த ஒரு தன்னை தனது வெண்மையான முடியாக இங்கிருந்து வேறு நாட்டுக்கு சென்று தொழிலுக்காக சென்று வருகிற போது முடிகள் எல்லாம் வெண்மையாகி வருகிறார். கருத்த முடியில் சென்றவர் வெண்மையாக வருகிறார். சில நேரம் முடிகள் கூட இல்லாமல் வலுக்கத்தலையாக 20-25 ஆண்டுகள் வேறு இடத்திலிருந்து தொழில் செய்து அந்த தொழிலூடாக தன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்கிற தியாகத்தோடு சென்ற எத்தனை தந்தையர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இத்துணை தியாகமும் செய்துவிட்டு சுமார் 25 ஆண்டுகள் வெளிநாட்டிலே இருந்து தொழில் செய்துவிட்டு தன் பிள்ளைகளோடு தன் மனைவியோடு இருக்கலாம் என்று வீடு நோக்கி வந்தால் வீட்டிலே தன் பிள்ளைக்கு மீண்டும் ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. அந்த பிள்ளையை பராமரிப்பதற்காக தாயை வேலைக்காரியாக வைத்திருக்கிறார். அந்த பிள்ளையை பராமரிப்பதற்கு தாய் வேலைக்காரி,
அதை பாதுகாப்பதற்காக தந்தை அழகாக வைத்திருக்கிற எத்தனை குடும்பத்தை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. தன் தந்தையின் துன்பத்தில் விளைந்த அந்த பணத்தை எடுத்து பஞ்சிமத்தையில் படுத்துறங்குகின்ற மருமகன், அந்த மருமகள் அல்லது மகள் தன் தாயும் தந்தையும் பட்ட கஷ்டங்களை துன்பங்களை மறந்து அவர்களை உருளி குடித்துவிட்டு மீண்டும் அவர்களை இணைய முடியாமல் பிடித்தார்கள் பார்க்கிறோமா இல்லையா? எப்பொழுது தோட்டத்தில் தோட்டக்காவற்காரர்கள் தாயும் தந்தையும் என்பதை பார்க்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு தாய் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிற போது வஹ்னன் வஹ்னா, இந்த உலகத்திலே கஷ்டத்திலும் கஷ்டப்பட்டவள் ஒரு தாய் என்று அந்த தாயை சொல்கிறார். எந்த அளவுக்கு என்றால், கற்பனையிலே ஒரு பிள்ளையை வைத்திருக்கிற நேரம் அந்த பிள்ளை எதை உண்ணக்கூடாதோ அந்த பிள்ளைக்கு இதை உண்ணால் உண்ணுவது கூடாது என்ற சிலரை உண்ண மாட்டால், உறங்க மாட்டால், இருப்பதற்கு கஷ்டம். குறிப்பாக குடும்பமெல்லாம் சுற்றுலாச்சல்களுக்கு சொல்வார்கள். அந்த நேரத்தில் இந்த பெண் சொல்வாள், நான் கற்பத்தோடு இருக்கிறேன், வரமாட்டேன் என்பாள். ஆனால் அந்த கற்பத்தில் பிள்ளையாக இருக்கிறவோ என் பிள்ளைக்கு ஏதோ ஆகிவிடுமோ என்று சுற்றுலாவை தடுத்துவிட்டு அங்கிருந்த அந்த தாயை பிறந்தொரு காலத்தில் பிறந்து பெரியவனாக மாறி அவன் சுற்றுலா போவதற்காக போடப்படுகின்ற பட்டியலில் அவனுடைய மனைவியின் குடும்பம் எல்லாம் இருக்கு. அந்த பட்டியலில் அந்த தாயும் தந்தையும் இருக்க மாட்டார்கள். வீட்டில் காவற்காரர்களாக அவர்களை வைத்துவிட்டு அவன் சுற்றுலா செல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, வெட்கமான என் சமூகத்தின் செயற்பாடுகளை உறக்க செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு இடத்தில் ஒரு கட்டத்தில் கற்பத்தோடு என்ற ஒரு பெண்மணி வைத்தியசாலையிலே எடுக்கப்படுகிறாள். கற்பத்தில் இருந்து பிள்ளை வருவதற்கு முன்னால் வைத்தியர்களின் ஆலோசனை வழங்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இந்த வயிற்றிலிருந்து இந்த பிள்ளையை வெளியே எடுத்தால் ஒன்றிற்கு அந்த பிள்ளை மரணிக்கவில்லை என்றால் பிள்ளையுடைய தாய் மரணிக்கும் என்ற ஒரு சூழலை சொல்லப்படுகிறதா. இறுதி ஆலோசனை அதுதான் என்ற அந்த நேரத்தில் இந்த ஆலோசனை கேட்ட இந்த தாய் என்ன சொல்வார் தெரியுமா? அந்த தாயிடத்தில் இந்த வைத்தியர் கேட்கிறார், தாயே, ஒரு வயிற்றில் இருக்கின்ற பிள்ளை வெளியே எடுக்கப்பட வேண்டும் என்றால் எடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் சில நேரம் ஒரு உயிர் போகலாம் அல்லது பிள்ளைக்கு உயிர் போகலாம். இதில் எந்த உயிர் போக வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்துக் கொள் என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் அந்த தாய் சொல்வார், என்னுடைய பிள்ளை உயிரோடு விடுங்கள், என்னை மரணிக்க செய்து விடுங்கள் என்பார். இது அந்த உலகத்தில் இந்த தாய்க்கு இருக்கிற சம்பிரதாயம். அன்புக்குரிய சகோதரர்களை யாரையும் அளித்துக் கொள்கிறார். சின்ன விடயங்களுக்காக ஆண்டு கணக்கில் பேசாமல் வாழுகிற இந்த பிள்ளைகளை பற்றி நாம் கேட்கிற வெட்கமற்ற சில பிள்ளைகளுடைய சில கைங்கரியங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? சிறு பருவத்திலே அந்த தாய் அந்த பிள்ளைக்கு பசிக்கும் என்பதை அவரே உணர்ந்தாள். தன்னிடத்தில் கையில் பணம் இல்லை என்றால் கடனுக்கு வாங்குவாள். தான் இருக்கின்ற பொருளை விட்டேன் எடுத்து அந்த பிள்ளைக்கு எது வேண்டுமோ அதை கொடுத்து விடுவாள். ஆனால் இந்த பிள்ளையோ பெற்றெடுக்கப்பட்டு மீண்டும் பெரியவனாகி தான் திருமணம் முடித்து மணமகளாக மாறுகிற நேரத்தில் தன்னுடைய மனைவியிடத்திலே சந்தையில் என்று போனெடுக்கிறார். எது வேண்டும் என்று கேட்கிறார். உண்பதற்காக அந்த பெண்ணுக்கு எது வேண்டும் என்று தன் மனைவியிடத்தில் கேட்கிறார். மனைவி விரும்பியதை வாங்குகிறார். அதே வீட்டில் அந்த தாயும் தந்தையும் இருப்பார்கள். உங்களுக்கு எது வேண்டும் என்று கேட்பதே கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் என் பிள்ளைகளுடைய போக்குகள் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்நிலையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இஸ்லாம் எப்போது உதித்ததோ அன்று முதல் இவ்வாறான விவேச்சத்தனமான செயல்களுக்கு தடை போட்டது இஸ்லாம் தான் காட்டியது. தாய் என்பவள் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் நகரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்களும் சிலரும் சேர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை காணவில்லை. முன்சென்றவர்கள் பார்க்கிறார்கள், எங்களோடு வந்த தூதரை காணவில்லை, எங்கே என்று பார்க்கிறார்கள். அப்படியே சற்று முற்றும் பார்த்தார்கள், அங்கே காணவில்லை. மீண்டும் வருகிறார்கள். ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அழுது கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அன்று அழுத அந்த அழுகையை நாங்கள் ஒருபோதும் கண்டதில்லை. அல்லாஹ்வும் கண்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், என்ன நேர்ந்தது என்று கேட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதுதான் என்னுடைய தாயின் கபர். என் தாய் சொர்க்கம் செல்வாளா, என் தாய் நரகம் செல்வாளா? ஜாஹிலிய காலத்தில் வாழ்ந்த என் தாய் செய்த குற்றங்களை அல்லாஹ்
நீ மன்னித்துக் கொள்ளு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பார்த்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, தன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்து தன் சொத்து வத்துக்களை அமர்ந்து எங்களை பராமரிக்கிற, பெற்றெடுத்து பராமரித்து படிக்க வைத்து பட்டம் கொடுத்து பதவி கொடுத்ததன் பின்னால் என் பிள்ளை செய்வது என்ன தெரியுமா? வைத்தியராகிவிட்டால் அல்லது வெவ்வேறுபட்ட பதவிகளில் ஆகிவிட்டால் என் தாய் மரணித்திருப்பார், அவர் குளிப்பாட்டியதே கிடையாது. என் தந்தை மரணித்திருப்பார், நான் குளிப்பாட்ட செல்வதில்லை, தொழுவிக்க சொல்லுவதில்லை, என்னுடைய கபரிடச் செல்வதில்லை, அதாவது அடக்கம் செய்வதற்கு கபரில் கூட இறக்க மாட்டார், ஆடையோடு சுற்றி பார்த்துக் கொண்டிருப்பார். இப்படித்தான் இன்றைய மக்களினுடைய தன்மைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் அனைவரையும் பாதுகாப்பானாக. நல்ல மனதோடு என் தாயையும் தந்தையையும் பராமரித்து மறுமை நாளையில் சொற்றக்கூடிய வாய்ப்பை எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه وسلم أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் தாயையும் தந்தையையும் யார் ஒருவர் வெறுத்து வாழ்கிறாரோ, ஒதுக்கி வாழ்கிறாரோ, மறுத்து வாழ்கிறாரோ, நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சாபத்தை தாங்கியவராக செல்வார் என்று சந்தேகம் இல்லை. அன்புக்குரிய புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி, ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருந்தார். ஒரு பெரிய ஆபீஸ், வணக்க வழிபாடுகளில் அச்சமூகத்தில் அவரை விட வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய யாரும் இல்லை. சுன்னத்தான பரலான வணக்கங்களை தேடி தேடி தொழக்கூடியவர். இவர் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிறார், ஒரு சுன்னத்தான வணக்கம். அந்த நேரத்தில் அந்த தாய் வந்து யா ஜுரைஜ் என்று அழைத்தார். அப்போது இவர் தொழுது கொண்டிருக்கிறேன், இறைவனிடம் பார்ப்பதா என் தாயை பார்ப்பதா என்று யோசித்தாரா. அல்லாஹ்வையே பார்ப்போம் என்று தாய்க்கு விடை கொடுக்கவில்லை. இன்னொரு நாள் அதே மாதிரி தன் தாய் அழைக்கிறார், அந்த நேரத்தில் தொழுது கொண்டிருக்கிறார், சுன்னத்தான வணக்கம். தாய்க்கு அழைத்த அந்த நேரத்தில் விடை கொடுக்கவில்லை, தொழுது கொண்டு இருந்தார். அதே போன்றுதான் 3 முறை நடக்கிறது. 3வது முறை அந்த தாய்க்கு கடுமையாக கோபம் வந்துவிட்டது. சொன்னாள், இந்த உலகத்தில் ஒரு விபச்சாரியின் முகத்தை பார்க்கும் வரை மரணிக்க மாட்டாய் என்று வந்தித்து விட்டு மரணித்து விட்டார். காலங்கள் நகர்கிறது. ஒரு நாள் ஒரு விபச்சார பெண்மணி வருகிறார். ஜுரைஜிடத்திலே கேட்கிறார், விபச்சாரம் செய்வோமா என்று கூப்பிட்டார். எனக்கு வேண்டாம் என்று அழைத்து விட்டார். பன்முறை அவள் படுத்துகிறார். அதை தாங்க முடியாமல் வேண்டாம் என்று மறுத்துடிக்கி விட்டார். இன்னும் சில நாட்கள் கழிந்தது. ஒரு பையன் வருகிறான். அந்த பையன் தன் வாய் கதைக்க முடியாத பையன், எது உண்மை எது சரி எது பிள்ளை என்று சொல்ல முடியாத பையன். அந்த பிள்ளை வந்தான். ஜுரைஜ் என்பவரையே தந்தை என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அந்த பிள்ளையை காட்டி, இந்த பிள்ளைக்கு தந்தை நீதான், சமூகத்தில் அப்படியே பரப்பிவிடப்பட்டது. ஜுரைஜ் சொல்கிறார், அந்த பிள்ளை என்னுடையதல்ல என்கிறார். சமூகம் எல்லோருக்கும் அந்த விபச்சார பெண்மணி அப்படியே பரத்தி விட்டால் இந்த பிள்ளை ஜுரைஜுடையதுதான். இவரும் மறுக்கிறார், முடியவில்லை. அப்போது அந்த பிள்ளை இடத்திலே அருகிலே வந்தார். தன் கையினால் ஒரு குத்து விட்டார். ஒரு தந்தை யார் என்று கேட்டார். அப்போது அந்த பிள்ளை சொல்கிறது, என் தந்தை ஒரு ஆட்டு இடையன் என்று சொன்னது. அப்போதுதான் மக்களுக்கு தெரிகிறது, ஜுரைஜ் என்பவர் தவறு செய்யவில்லை. தவறிழைப்பது ஒரு ஆட்டிடையன், தவறிழைக்கப்பட்ட ஒரு விபச்சாரி. அந்த பிள்ளை இந்த உலகத்தில் வாய் திறந்து பேச முடியாத காலத்தில் அல்லாஹ் பேச வைத்த 3 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை. அல்லாஹ் அந்த இடத்தில் ஜுரைஜை நிரபராதியாக்கி விட்டார். இப்போதுதான் ஜுரைஜ் யோசிக்கிறார், என்ன நடந்தது? இவ்வளவு வணக்க வழிபாடுகளை செய்தேனே, சமூகத்தில் வணக்க வழிபாடுகளில் உள்ளவன் என்றல்லவா நான் பெயர் பெற்றேன், எனக்கு என்ன நேர்ந்தது என்று பார்த்தார். அப்போதுதான் அவருக்கு நினைவு வந்தது, என் தாய்க்கு விடை கொடுக்காததால்
ஒரு இடத்தில் என்னை சபித்தால் அந்த சாபம் சமூகத்தில் அப்படியே தெளிவாகிவிட்டது என்று அவர் உணர்ந்து கொள்கிறார். அன்புக்குரிய சகோதரர், எனவேதான் உலகத்தில் வாழுகிற போது தாயையும் தந்தையையும் அவர்களுடைய சாபத்தையும் யார் வாங்குகிறாரோ இந்த உலகத்திலும் மர்ம நாளையிலும் அவர்களுக்கு ரொம்பமான வேலை இருக்கிறது. சிலர் சொல்லிக் கொள்வார்கள், என் தாயோடு தந்தையோடு நான் பேசவில்லை, பேசுவதற்காக சென்றேன், சில நேரம் நான் கடுமையாக அவர்களை வதைத்து விட்டேன், ஏசிவிட்டேன், பேசிவிட்டேன், மீண்டும் மீண்டும் அவரிடத்தில் மன்னிப்பு கோருகிறேன், அவர்கள் மன்னிப்பை ஏற்கவாறில்லை, நான் என்ன செய்வதென்று சிலர் கேட்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒருவர் வருகிறார், யார் ரசூலல்லாஹ், என் குரலுறவில் ஒருவரோடு நான் பேச வேண்டியவில்லை என்றால் மறுப நாளையில் நான் அல்லாஹ்விடத்தில் நான் பாவியாகி விடுவேன். எனவே அவரிடத்தில் நான் சென்றேன், பேசுவதற்காக முனைந்தேன், பலமுறை சென்றேன், பேசுவதற்காக நான் போகிறேன், நான் போகின்ற வழியை விடுத்து வேறொரு வழியால் செல்லுகிறார், என் முகத்தை பார்க்கவில்லை, இந்த நேரத்தில் நான் என்ன செய்யலாம் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு எத்தனை விடுத்தம் போடா என்று கேட்டார்கள். நான் சுமார் 3 முறைக்கு மேல் போயினேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 70 தடவை ஒரு நாள் போனாலும் அவரோடு நீ பேசித்தானாக வேண்டும். அவர் மறுக்க செல், அவருடைய வாயில் சாம்பல் போடு என்றால் அவர் நம்மை வெறுக்கிற நேரம், மறுக்கிற நேரம், பேச மாட்டேன் என்று சொல்லுகிற நேரம் பேசுவதற்காக செல். அதுதான் இந்த உலகத்தில் உனக்கு அல்லாஹ் அன்னிருக்கிற விதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாளை மறும நாளையில் சுவனம் வேணும் என்றால் நாம் தாயையும் தந்தையையும் நல்ல முறையில் பராமரிப்போம். இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு சகோதரரை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள், உமரே, யமன் தேசத்தை வெல்வாய், அந்த நேரத்தில் ஒரு இடத்தில் ஒருவர் வருவார், கூலி குறுகியிருப்பார், அவருடைய கைகளை பார்த்தால் வெண்குஷ்டம் பிடித்தது போன்றிருக்கும், சதைகள் எல்லாம் தூக்கம், வயதில் முதிர்ந்தவராக இருப்பார், அவரை கண்டால் ஒன்னரவன் அல்லாஹ்விடத்தில் விலை பொறுக்க நீ அவரிடம் கேட்டுக் கொள்கின்றார்கள். அவர்களுக்கு தூக்கி வாரி போடுகிறது. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சிறப்பான ஒரு சகார். அப்படியான ஒருவரிடத்தில் விலை பொறுக்க தேட அவரிடத்தில் இன்னொருவரையா சொல்லப்படுவது? அவர் யார் என்பதை பார்ப்பதற்கு கடுமையான ஆசை. யமன் தேசத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெல்லுகிறார்கள். அரச தர்பாரில் இருக்கிறார்கள். இருந்து கொண்டிருக்கிற நேரம் அவர் கண் முன்னால் ஒரு வந்து கொண்டிருக்கிறார். அதே கூலி குறுகி வெண்குஷ்டம் பிடித்தது போன்ற கை, வளைந்த முதுகுகள், வயோதிபம் அடைந்த ஒருவர் தன் கண் முன்னே வந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் என் கண் முன்னே தெரிகிறது, நான் கண்டுவிட்டேனே என்ற ஒரு சந்தோஷம். அவர் அருகில் வர வர உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்த இருக்கையை விட்டு எடுத்து விட்டார்கள். ஒரு அரசர், ஒரு அமீர் இருந்த இருக்கை விட்டு எழுந்து விட்டார். எழுந்து அடுத்த கணம் அந்த முதியவரின் பக்கம் சற்று நடந்தவரை கையில் பிடித்து அழைத்து வந்து தன் இருக்கையில் உட்கார வைத்தார். சுற்றி இருந்த ஏனைய தோழர்களுக்கெல்லாம் அப்படியே தூக்கி வாரி போடுகிறது. அவர்கள் பார்க்கிறார்கள், ஒரு அமீர், ஒரு அரசன் தன்னுடைய இருக்கையை கொடுக்க மனவர் என்ன செய்தார் என்ற ஒரு கேள்விகளுக்கெல்லாம் ஏற்படுகிறது. அப்போதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதவி அவரை பார்த்து கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் இதற்கு சொன்னார்கள், இப்படியான ஒருவர் வருவார், அவரிடத்தில் வந்தால் எனக்காக துஆ செய்யுமாறு கேட்டுக்கொள்ள சொன்னார். எனவே முதலில் எனக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விட்டு அவர் கேட்கிறார், நீங்கள் யார் என்று கேட்டார். அப்போதுதான் அவர் சொன்னார், நான் தான் உவைஸல் கர்னி, என்னுடைய பெயர் உவைஸல் கர்னி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். நான் அல்லாஹ்வுடைய தூதரை ஒருபோது பார்க்கவில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய திருவதனத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் ஒவ்வொரு நாளும் வெளிக்கிடுவேன். போவதற்காக நான் அப்படியே என் ஆடைகள் எல்லாம் அணிந்துவிட்டு என் தாயிடத்தில் வந்து கேட்பேன், தாயே, நான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதை பார்த்து விட்டு வரட்டுமா என்று கேட்பேன். அந்த நேரத்தில் என் தாய் கடுமையாக சுகையினமுட்டிருந்தாள். சுகையினமுற்றிருந்த என் தாய் என்னை பார்த்து கேட்டால், மகனே, என்னை விட்டு நீ சென்று விட்டால் என் நோயோடு என்னை பராமரிப்பது யார் என்று கேட்டால்,
உடனடியாக நான் போகின்ற பிரயாணத்தை தடை செய்து விட்டேன். இப்படி மாத கணக்கில் அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்காக நான் தயாராகுவதும் போகாமல் இருப்பதுமாகவே நின்று விட்டேன். ஒரு நாள் ஒரு செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி கடுமையாக கவலைப்பட்டு என்ற செய்தியை சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இந்த ஹதீஸ் தெளிவாக ஒரு விடயத்தை சொன்னது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தால் சஹாபி என்ற பட்டியலில் வந்து விடுவார். அப்படியான ஒரு பெருமை கிடைக்க வேண்டிய ஒரு சஹாபி தன் தாயை நோயுற்றவளை பராமரித்ததன் காரணத்தினால் மறுமை நாளில் சொர்க்கம் கிடைக்கின்ற ஒருவராக மாற்றிவிட்டது இஸ்லாம் என்ற செய்தியை பார்க்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் பெறுவாராக. உலகத்தில் வாடுகிற போது தன் தாய்க்காக தந்தைக்காக முதலாவது தேர்வை கொடுத்து இதரவர்களை மகனோடு இணைத்து நல்ல முறையில் வாழ்ந்து மறைக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.